Department of Mathematics. TN set 2017. TN set 2017 complex analysis. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2016 இருக்க காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணோம். இப்போ டிஎன் செட் 2017 கேட்ட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரலாம். இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா a function f of z, that is the real part of z, is the first option analytic, nowhere differentiable, third option continuous, fourth option discontinuous. ஸோ இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாகும்? ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் ரியல் பார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரியல் பார்ட் ஆஃப் z, ஃபார் எக்ஸாம்பிள் z equal to x plus iy. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் z என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், தட் இஸ் அ ரியல் நம்பர் தான். ஸோ அந்த இது எப்படி இருக்குன்னு கேட்குறேன்னா அனாலிட்டிக்னால் நம்மளுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். சிஆர் ஈக்குவேஷன்ஸ், நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. நோவேர் டிஃபரன்ஷியபிள் சொல்கிறாங்க, பட் டிஃபரன்ஷியபிள் வரும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் ராங். நம்மளுக்கு கண்டினியூஸ்ன்றது தான் கரெக்டு. ஸோ எல்லா பாயிண்ட்லேயும் நம்மளுக்கு அந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ், தட் இஸ் அ ரியல் பார்ட் ஆஃப், இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன், நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஃபங்க்ஷன். ஸோ அதில் ரியல் பார்ட் ஆஃப் இசட்டை இந்த எக்ஸ்ன்ற அந்த ரியல் லைன் வரும். ஸோ அது நம்மளுக்கு கண்டினியூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the real part of exp, that is exponential of I theta, is, that is e power I theta. அந்த அதனுடைய மீனிங் இது நம்மளுக்கு. ஸோ இதனுடைய ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ exponential I theta, so can be written as e power I theta அப்படின்னு. e power I theta, it is nothing but Euler. நம்மளுக்கு தெரியும் அந்த Euler ஃபங்க்ஷன். e power I theta நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னா cos theta plus I sin theta, எல்லாம் படித்தது தான் நம்ம இதை. cos theta plus I sin theta, then e power cos theta plus I sin thetaவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் இல்லையா டேர்ம்ஸை. e power cos theta into e power I sin theta, that is a power m plus n, அது a power m into a power n. அந்த இதில் தான் நம்ம இதை கொண்டு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு e power cos theta as it is அப்படியே தான் இருக்குது. e power I sin theta, again apply the Euler in the same form, cos theta plus I sin theta ஃபார்மில். ஸோ இங்கே நம்மளுக்கு தீட்டாக்கு பதிலாக sin theta ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ cos of sin theta plus I sin of sin theta, then e power cos theta multiply with these two terms, இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அதில் ரியல் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா e power cos theta into cos of sin theta. ஸோ அது ஆப்ஷன் எதில் இருக்குதுன்னு பார்த்தா போதும் இல்லைங்களா. ஸோ e power cos theta cos of sin theta, ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் wrong. So this is a final answer. Next, third question. Limitல ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. The value of limit z tends to 0, z bar divided by z is, the four options 0, 1 or 1 by 2. Limit does not exist. இப்போ லிமிட் z tends to 0னா z வந்து 0க்கு அப்ரோச் ஆகுதுன்னா தட் மீன்ஸ் x as well as y both are
approaching to 0. ஏன்னா z is nothing but x plus iy அந்த ஃபார்ம். ஸோ z bar ஜென்ரலாக z நம்ம x plus iy ன்னு எழுதுவோம். ஸோ z barனா அதனுடைய கான்ஜுகேட் நம்மளுக்கு. ஸோ x minus iy divided by x plus iy. f of z is nothing but w, that is u plus iv. ஸோ இதனுடைய கான்ஜுகேட் எடுத்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் எக்ஸ் மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இஸ் ஏ ப்ளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபி ஃபார்ம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தென் a minus b whole square ஃபார்முலாவில் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ixy. தென் செப்பரேட் த ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ஸோ வாட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ரியல் பார்ட்னா நம்மளுக்கு u வரும் இல்லைங்களா. ஆக்சுவலாக நம்மளுக்கு இதை z பிளேன் ஒமேகா ஆர் w பிளேன் இந்த மேப்பிங் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக எஃப் ஆஃப் இசட். ஸோ இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னா இதில் நம்ம யூ ப்ளஸ் ஐவி இன் ஜென்ரலாக நம்ம பார்க்குறது தான். ஸோ இதில் ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தென் இமேஜினரி பார்ட். இப்போ இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ லிமிட் இசட் டென்ஸ் டு ஜீரோனா எக்ஸ் இஸ் டென்ஸ் டு ஜீரோ as well as y tends to 0. ஃபார் ஈச் பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது எக்ஸப்ட் ஜீரோவை தவிர. இசட் நாட் ஈக்குவல் 0. ஸோ இதான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிற நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும். லிமிட் இசட் நாட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் நாட்னு வரும் நம்மளுக்கு வேல்யூ. பட் இசட் ஈக்குவல் டு 0ல் இங்கே ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது இல்லைங்களா. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா a limit as z tends to 0 in many ways. எப்படின்னு பார்த்தீங்கன்னா z tends to 0 along the line y equal to mx. y equal to mxன்றது நம்மளுக்கு ஆரிஜின் வழியாக போகிற லைன்ஸ். அது ஆரிஜின் வழியாக போகிற ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் y equal to mx where m is any real number, that is slope. அது m அந்த ஸ்லோப் மாற மாற நம்மளுக்கு லைன் வந்துகிட்டே இருக்கும் ஆரிஜின் வழியாக. ஸோ அப்போ நம்ம ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஏன் நான் இதை சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணினா லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இன் ஜென்ரலாக நம்ம வந்து இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக அந்த டேர்ம் எடுத்து கேன்சல் பண்ணுவோம். அதர்வைஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுவோம். ரியலில் காம்ப்ளெக்ஸில் அதை சிங்கிள் வேரியபிளாக மாற்றிட்டு தென் அதை கேன்சல் பண்ணி நம்ம ஒர்க். So that's why we take y equal to mx straight line. So m square x square இங்கே yக்கு வந்து mx. ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர்ட் டேர்ம் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்ட் டேர்ம் இன் சிமிலர் மேனர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கெட்ஸ் கேன்சல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம் வேரியாக நம்மளுக்கு வேறு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அதை சொல்கிறது தான் இந்த நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமே. லிமிட் இசட் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் இசட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா லிமிட் வந்து நம்மளுக்கு யூனிக்காக இருக்கணும். ஸோ எம் வேரி ஆச்சுன்னா லிமிட் வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ யூனிக் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். பட் இயர் நம்மளுக்கு அது மாதிரி இல்லை. ஸோ அதனால் இசட் டென்ஸ் டு 0ல் நம்மளுக்கு வேறு எம் வேல்யூக்கு வேறு லிமிட் வர்றதுனால இந்த சேம் இதுக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் இசட் டென்ஸ் டு 0ல் யூனிக் லிமிட் தான் வரணும். பட் இங்கே நம்மளுக்கு எம் மாற ஒரு வேல்யூ லிமிட் வரும். தட் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் லிமிட். ஸோ நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 நாட் பாசிபிள், 1 நாட் பாசிபிள், 1/2 கிடையாது. ஸோ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இது சேம் ப்ராப்ளம்.
ஸோ இந்த ப்ராப்ளத்தை அப்படியே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டைரக்ட் கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் இது எல்லாம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதை அட்டன் பண்ணிவிடுவாங்க. த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் த பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எல்லோரும் அட்டன் பண்ணக்கூடிய கொஷின் தான் இது. ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தட் இஸ் அந்த ஒமேகா மேப்பிக் இருக்கு இல்லையா, டபிள்யூ. ஸோ அதுக்கு நம்ம இசட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இன் ஜென்ரலாக. கரெக்டுங்களா? டபிள்யூ பதிலாக இசட் ஈக்குவல் டு இசட் பை 2 minus z. Then cross multiply with this. So z into 2 minus z which is equal to z. Then multiply with these terms 2z minus z square which is equal to z. Then arrange the terms as per order. Z square plus z minus 2z equal to 0. Then z minus 2z வந்து minus z. ஸோ நம்ம z காமனாக வெளியே எடுத்தோம்னா காமனாக z into z minus 1 equal to 0, z equal to 0, z equal to 0, 1 வந்து நம்மளுக்கு இதில் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லைங்களா, 0, 1. பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் வந்து அட்மோஸ்ட் 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டே வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 0,1ன்றது இங்கே ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். அந்த மேப்பிங்கை எந்த பாயிண்டில் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அட் இசட் நாள் ஈக்குவல் டு 2 + i. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எஃப் ஆஃப் அட் த பாயிண்ட் செக் பண்ணி வேல்யூ பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னா 3 + 4i வருது. பட் அவங்க கேட்க வந்து ரொட்டேஷன். ஸோ வந்து இந்த மேப்பிங் அப்படின்னு பார்க்குறப்போ கன்ஃபார்மல் மேப்பிங்ன்றது நம்மளுக்கு தெரியும். 2016 கூட கன்ஃபார்மல் மேப்பிங்கில் நம்மளுக்கு கொஷின் கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்டில் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு அது நாட் ஈக்குவல் 0 இருந்தால் தட் இஸ் கன்ஃபார்மல் மேப்பிங். அது ஒன் ஆஃப் த தியரம் நம்மளுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ வித் ரெஸ்பெக்ட் டு இசட் எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணுறதுனால 2z, வேறு இசட் 2 + i. அப்போ இசட்டுக்கு பதிலாக நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் இசட்டை நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னா 2 + i சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 × 2 4 + 2i. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங் தான் இதை. கரெக்டுங்களா? தென் இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பார்க்கணுன்னா அதனுடைய ஆங்கிள் இது என்னன்னு பார்க்கணும். இது நம்மளுக்கு தெரியும் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு θ = tan inverse of y by x. ஸோ x + iy. ஸோ y வந்து இங்கே நம்மளுக்கு 2, x வந்து 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா tan inverse of 1/2 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ tan inverse of 1/2. The first option is correct. Remaining options are wrong. சிம்பிளான கொஸ்டின் தான் இது, ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. given f of z equal to interval over to c z square minus z plus 1 divided by z minus 1, where c is a circle mod z equal to 1. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா சென்டர் ஆக்சுவலாக z மைனஸ் a ஈக்குவல் டு ஆர். இந்த ஏன்றது நம்மளுக்கு சென்டர், ஆர்ன்றது ரேடியஸ் காம்ப்ளெக்ஸ் பிளேனில். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கர்வ் க்ளோஸ்டு கர்வ் mod z ஈக்குவல் டு 1. ஸோ சர்க்கிள், சென்டர் 0, ஆரிஜின், ரேடியஸ் வந்து 1. ஸோ எல்லா டைரெக்ஷன்லையும் வரும் இல்லைங்களா. ஸோ 1 ரியல் ஆக்சிஸில், இங்கே -1, இமேஜினரி ஆக்சிஸில் i - i. ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் இன் அண்ட் ஆன் சி. இன்னன்னா அந்த சர்க்கிளுக்குள்ளே, அண்ட் ஆன் சின்னா அந்த பார்டரில் நம்மளுக்கு இது அனாலிட்டிக்காக இருக்கா. அனாலிட்டிக் என்ன, சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அந்த டிஃபரன்ஷியபிள்
எக்ஸிஸ்ட் ஆகணும், பார்ஷியல் டெஃபினிஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். And then f of z equal to 1 by 2 pi, that is in the integral value, அது 1 by 2 pi அப்படின்னு, that is Cauchy residue theorem பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணால் இது வருதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் f of z as simple pole, இதுக்கு simple pole இருக்கா f of z. Fourth option, f of z is not analytic in and on C. ஸோ இப்போ given problem எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா f of z is analytic in and on சின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு சிங்குலர் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர்லேயே இருக்குது. ஸோ ஆன் சியில் வந்துட்டு அது நாட் அனாலிட்டிக். இந்த இடத்துல அந்த சி வந்து இட்ஸ் எ நாட் அனாலிட்டிக். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு f of z equal to 1 by 2 pi i. நம்மளது காஷி ரெசிடியூ தியரம் பார்த்தீங்கன்னா 2 pi i இன்ட்டு சம் ஆஃப் த ரெசிடியூஸ், அதான் நம்ம படிச்சிருக்கோம். பட் 2 pi i இன்ட்டுன்னு வராமல் 1 by 2 pi iன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு வராது. தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா f of z as simple pole. சிம்பிள் போல் எப்படி கண்டுபிடிப்போம்னா இன் ஜென்ரலாக, ஸோ f of z அப்படின்னு எடுத்துக்கிட்டா z square minus z plus 1 divided by z minus 1. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 அப்படி தான் கொண்டு போவோம். அப்போ z ஈக்குவல் டு 1 தான் நம்மளுக்கு போல் ஆஃப் ஆர்டர் 1, தட் இஸ் சிம்பிள் போல். நியூமினேட்டரி தட் இஸ் f of z ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து என்ன சொல்லுவோம்னா 0 ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லுவோம். f of z ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிட்டு z வேல்யூ கண்டுபிடிச்சா தட் இஸ் 0 ஆஃப் திஸ் f of z. இது z ஈக்குவல் டு 1ன்றது டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல z ஈக்குவல் டு 1 இஸ் ஏ போல் ஆஃப் ஆர்டர் 1. அதை நம்ம சிம்பிள் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து f of is நாட் அனாலிட்டிக்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது அனாலிட்டிக் இன்சைட் த சர்க்கிள். ஸோ காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் இதை வந்து ப்ராப்பராக இது பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா இன்னும் இது கிளியர் ஐடியா அந்த ஆப்ஷன்ஸு இதில் கூட பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க கீ ஆன்சரில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் அது ராங். அது ஆக்சுவலாக ஃபைனல் ஆன்சர் கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக தான். ஸோ அதே இது தான் இங்கேயும் ரைஸ் ஆகுது. எதுக்காகனா இன்டகரல் ஓவர் எதுன்னு தெரியாமல் கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ராப்பர் இதுன்னு பார்த்துட்டு தான் பார்க்கணும். இன்டகரல் ஓவர் எந்த ரீஜன் மேலே இது இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த கொஷினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 8th, the expansion of f of z, z by z minus 1 z minus 3. That is a Lorentz series. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வந்திருக்கு, Lorentz series. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் f of z-னுடைய Lorentz series எக்ஸ்பேன்ஷன் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு கிவன் ஃபங்க்ஷன் f of z எடுத்துக்கலாம். z by z minus 1 into z minus 3. That is a given function f of z. Annular region கொடுத்துருக்காங்க. That is 0 less than modulus of z minus 1 z less than 2. So first of all we are using the partial fraction யூஸ் பண்ணிடலாம். இதுக்கு z by z minus 1 into z minus 3. Okay? That is a divided by z minus 1 plus b divided by z minus 3. Then z equal to z minus 1 term gets cancelled. So z minus 3 plus b into z minus 1. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இது. Then our aim is to find the a value and the b value. So for that the substitute z for 1. So instead of z நம்ம 1 substitute பண்ணால் இது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா
that becomes vanish 0 ஆகிடும். ஸோ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 minus 3, that is 1 equal to minus 2a. So from this a value is minus 1 by 2 a value. Similarly you can find b value. For that அதுக்கு என்ன பண்ணலாம்னா zக்கு நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா, suitable z value 3. So 3 minus 3 வந்து நம்மளுக்கு it becomes 0. So from that you can get the b value. So z equal to 3, LHS equal to, what about the RHS ன்னு பார்த்தீங்கன்னா b into 3 minus 1. So 2b. So b equal to 3 divided by 2. So substitute here a and b value. Now we can use Lorentz expansion. So f of z, z by z minus 1, z minus 3 equal to, that is we substituted a value and b value. So this can be written as minus 1 by 2 into 1 divided by z minus 1 அப்படின்னு எழுதலாம், plus 3 by 2 1 divided by z minus 3. So given another region 0 less than modulus of z minus 1 less than 2. So first our aim the z minus 1 term single term மாற்றுறதுக்கு we are using the substitution t equal to. For our convenient காக z minus 1 single term எடுத்துக்கணுன்றதுக்காக we are using t, temporary variable t யூஸ் பண்ணிக்கிறோம், z minus 1. So z minus 1 equal t. So from this we can find out z equal to t plus 1. So this given inequality becomes 0 less than modulus of t less than 2. So from this modulus of t less than 2, this can be written as modulus of t by 2 less than 1. So less than 1, that is our convergence Lorentz series, less than 1. So Lorentz series is f of z, so minus 1 by 2. So this becomes, இது என்னவா நம்மளுக்கு மாறும்னா 1 by t வரும் as per the substitution. 1 by t plus 3 by 2. நம்மளுக்கு z minus 3 இருக்கு. So what about instead of z we are going to substitute t plus 1. So t plus 1 minus 3. So minus 1 by 2t plus 3 by 2 into 1 divided by t minus 2. So இந்த t denominator numerator கொண்டு போனால் t power minus 1. So t minus 2 வந்திருக்கு இல்லையா. இதில் எதை காமனாக வெளியே எடுக்க போகிறோன்னா according to this, that is நம்மளுக்கு modulus should be less than 1. Then only you can expand the Lorentz series condition, அது நம்மளுக்கு தெரியும். So for that minus 2 காமனாக வெளியே எடுத்துட்டா we get 1 minus t by 2 அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியும். minus 2 காமனாக வெளியே எடுத்துட்டா 1 minus t by 2. So then simplify this term 3 divided by minus 4, bring this numerator. So பவர்லாம் நம்மளுக்கு minus 1 வரும், 1 minus t by 2 power minus 1. Now which is less than 1, we can apply expansion. So 1 plus t by 2 plus t by 2 the whole square and so on. Now replace t, திரும்ப t க்கு replace பண்ணி z minus 1 substitute பண்ணிடலாம். அந்த லாஸ்ட் லைனை அப்படியே நான் கேரி ஓவர் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் t நம்ம z minus 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தென் minus 3 by 4 z minus 1 by 2 plus z minus 1 whole square by 4 and so on. So which is equal to minus 1 by 2 of, this can be written as இது நம்ம z minus 1 power minus 1 by z minus 1 எழுதலாம். minus 3 by 4 இதை நம்ம சிம்பிளி இது சம்மேஷனில் நம்ம கொண்டு வந்துடலாம் இல்லையா, nth term இதுக்கு. ஸோ 3 by 4 is a common summation n equal to 0 to infinity. Then z minus 1 by 2 the whole power n. ஸோ when n equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட் டேர்ம் கிடச்சிடும். n equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் செகண்ட் டேர்ம் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் n equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணால்
ஐம் சாரி 2 சப்ஸ்டியூட் பண்ணால் தேர்ட் டேர்ம் கிடச்சிடும். z minus 1 the whole square by 2 square 4. ஸோ இந்த சீரீஸை நம்ம இந்த சம்மேஷன் யூஸ் பண்ணி எழுதிடுறோம். பிகாஸ் ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம அதனால தான் நம்ம இது மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஆப்ஷன் பார்த்தோம்னா ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும், ஷூட்டபிள் தான். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஆல்மோஸ்ட் ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் சேமாக இருக்குது. பட் இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா z-1 அவங்க கொடுத்துருக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இது லென்த்தியாக இருக்காது. பை ப்ராக்டிஸில் உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ஆன்சரை இதை கொண்டு வந்துடலாம். மோர் ஓவர் சேம் இந்த ப்ராப்ளமும் அந்த மாதிரி தான் கொஷின் ரைஸ் ஆகுது. அந்த பர்டிகுலர் ப்ராப்பர் இது என்னன்னு தெரியல. பட் ஆன்சரும் அவங்க ஆன்சர் கீழே ராங்க கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் இந்த 9th ஒன்று நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வீடியோவில் அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ 2 கொஷின் மட்டும் இதுவாக இருக்குது. லாஸ்ட் 10th. ஸோ 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க 2017 10 கொஷின்ஸ். இஃப் f is an entire function that is analytic everywhere, எல்லா இடத்துலையும் நம்ம அந்த பாயிண்டில் அனாலிட்டிக்காக இருக்கும் அது. ஸோ தட் இஸ் என்டையர் ஃபங்க்ஷன் சச் தட் f of z tends to infinity as z tends to infinity. z வந்து இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் ஆகிறப்போ f of z வந்து இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் ஆகும். தென் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. f as residue at z equal to 0, f as simple pole at z equal to infinity, f as essential singularity at z equal to infinity. Fourth one, f as a pole at z equal to infinity, but need not be a simple. First, f as a residue at z equal to 0. In general, என்டையர் ஃபங்க்ஷனுக்கு நம்மள வந்து நாமளே ஒரு எவ்ரி பாலினாமியல் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து என்டையர் ஃபங்க்ஷன் தான். எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா e power z, ஃபார் எக்ஸாம்பிள் we take e power zன்னு எடுத்துட்டோம்னா f of z it is என்டையர் ஃபங்க்ஷன். ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 1+. ஸோ கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். இது தெரியும் நம்மளுக்கு இந்த எக்ஸ்போனன்ஷியல் சீரியஸ் z² by 2 factorial z³ by 3 factorial and so on. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும் ஆக்சுவலாக. பிரின்சிபல் பார்ட்டு, சிங்குலர் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சிங்குலர் பார்ட்டே கிடையாது. ஸோ அப்போ ரெசிடியூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் z equal to 0ல? ஸோ நாட் பாசிபிள். தட் இஸ் இன்னும் உங்களுக்கு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா டினாமினேட்டரில் அந்த இசட் டேமே இல்லை. ஸோ நியூமினேட்டரில் மட்டும்தான் இசட் டேம்ஸ் வருது. ஆக்சுவலாக ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு B1 அப்படின்னு சொல்லுவாங்க. B1 அந்த டெஃபினேஷன் எடுத்து பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. ரெசிடியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளுக்கு வந்து ரெசிடியூ. பட் இங்கே டினாமினேட்டரில் இசட் டேமே வராது. நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இசட்டில். ஸோ இன் ஜென்ரலாக என்டையர் ஃபங்க்ஷன் நம்ம டினாமினேட்டரில் வராது, ரெசிடியூ எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். எஃப் ஆஸ் ரெசிடியூ அட் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். எஃப் ஆஸ் எ சிம்பிள் போல் அட் இசட் ஈக்குவல் இன்ஃபினிட்டி. என்டையர் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு சிங்குலர் பாயிண்ட்ஸே இல்லை. ஸோ அப்போ போல்ன்ற கான்செப்டுக்கே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அந்த போல்ன்ற கான்செப்டே வர இதில் போலே நம்மளுக்கு இல்லை ஆக்சுவலாக, இல்லைங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் ராங் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஸ் அன் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. தட் இஸ் எசென்ஷியல் சிங்குலாரிட்டிக்கு என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த லிமிட் அப்ளை பண்ணால்
டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். லிமிட் இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த பாயிண்டில் இது எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர் எக்ஸாம்பிள் நம்ம இ பவர் இசட் எடுத்துருக்கோம் இல்லையா, இ பவர் இசட். Now apply limit z tends to infinity, that is does not exist, does not exist. So as per the result, third option correct. F as an essential singularity at z equal to infinity is a correct option. Fourth one, F as pole. So pole ன்றதே நம்மளுக்கு இங்க இல்லை. So fourth one is the wrong. So thank you very much for watching the full video. So next video la நம்ம வந்து 2018ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். So thanks for your support. நன்றி.